2100 ஆண்டுகளுக்கு முன்பு குடையப்பட்ட இந்த குடவரை கோவிலில் புத்த மத துறவிகள் கூடு விட்டு கூடு பாஞ்சதா சொல்கிறாங்க. உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போமா? உள்ளுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சதும் புத்தருடைய சிற்பங்கள் நிறைய இடங்களில் பொறிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நினச்சி பாருங்கள், குடவரை கோவிலை செதுக்கிறதே பெரிய விஷயம், அதில் சிற்பங்களையும் செதுக்கியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. அடுத்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வரையப்பட்ட ஒரு ஓவியம் இருக்குது. இது இன்னும் அழியாமல் இருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதுங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நிறைய புத்தருடைய சிற்பங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லாமே அற்புதமான சிற்பங்கள், 2000 வருடங்களாக அழியாமல் இருக்கக்கூடிய சிற்பங்கள். அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டு. இந்த இடத்துல தான் புத்த துறவிகள் நாட்கணக்கில் மாதக்கணக்கில் உணவு கூட இல்லாமல் மெடிடேஷன் பண்ணுவாங்களாம். லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் கூடு விட்டு கூடு பாய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துல பெரிய கதவு இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. ஸோ உள்ளே போனாங்கன்னா அந்த கதவை லாக் பண்ணிப்பாங்களாம். லாக் பண்ணிவிட்டு பல நாட்கள் ஆனாலும் வெளியே வராமல் இது மேலே உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்களாம். பொதுவாக இந்த மாதிரியான மெடிடேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாயறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அவங்க மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்களுடைய உயிர் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் உலாவிட்டு இருக்கும். அவருடைய உடல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான கற்குகைகள் ரொம்பவும் பாதுகாப்பான இடங்களில் அவருடைய உடல் பாதுகாக்கப்படணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான மாபெரும் மலைகளையும் பாறைகளையும் கொடைஞ்சி இந்த மாதிரியான குகைகளாக உருவாக்கி அவருடைய உடல்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி இடங்களை உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது உண்மையோ பொய்யோ தெரியலைங்க, ஆனால் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது கேட்குறதுக்கு. இன்றைய காலகட்டத்தில் மூளை மாற்று அறுவை சிகிச்சை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதுவெல்லாம் கூட ஒரு கூடு விட்டு கூடு பாயறதுக்கு நிகரானது தான்.